தவிர்க்கவே முடியாது. மாநாட்டிற்கு வாங்க சார். விஜயை அழைக்கும் திருமா. இது பெரிய கணக்கா இருக்கே. வைகோ பாணியில் தனது நிகழ்ச்சிக்கு முதல்வர் விஜயை அழைக்கவிருக்கிறார் விசிக தலைவர் திருமாவளவன். அண்மையில் வைகோவை சந்தித்த அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவிடம் முதல்வரை நான் சந்திக்க வேண்டும், ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி தாருங்களேன் என்றார் வைகோ. அதன்படி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணப்பட தலைமைச் செயலகத்தில் விஜயை சந்தித்தார் வைகோ. அந்த சந்திப்பின் போது தாவேக கூட்டணிக்கு நீங்கள் வந்தால் பெருமகிழ்ச்சி அடைவேன் என்று சொல்லியுள்ளார் விஜய். அதற்கு கட்சியின் பொதுக்குழுவை கூட்டியுள்ளேன், அதில் விவாதிக்கிறேன் என்று சொன்ன வைகோ, எனது நாடாளுமன்ற உரைகளை தொகுத்து ஒரு நூல் வெளியிட திட்டமிட்டுள்ளேன். அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் நடக்கிறது. துணை ஜனாதிபதி தான் வெளியிடுகிறார். அந்த நூலின் முதல் பிரதியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை வைக்க, நூல் வெளியீட்டு விழாவை எங்கு வைத்திருக்கிறீர்கள், சென்னையிலா, எப்போது நடக்கிறது என்று விஜய் கேட்டுள்ளார். அப்போது வைகோ, வெளியீட்டு விழா ஆகஸ்ட் மாதம்தான், சென்னையில் வைக்க முடியவில்லை, டெல்லியில் வைத்திருக்கிறேன், நீங்கள் அவசியம் வர வேண்டும் என்று சொல்ல அதற்கு சம்மதித்துள்ளார் முதல்வர் விஜய். வைகோவின் நூலின் முதல் பிரதிநிதியை விஜய் பெற்றுக்கொள்ள சம்மதித்திருப்பதால் மதிமுகவின் பொதுக்குழுவில் திமுக கூட்டணியில் இருந்து மதிமுக வெளியேறுவது உறுதியாகி இருக்கிறது என்கிறார்கள் மதிமுகவினர். தனது நிகழ்ச்சிக்கு விஜயை வைகோ அழைத்திருக்கும் நிலையில் அதே பாணியை நாமும் ஒரு முயற்சியில் இறங்க வேண்டும் என திட்டமிட்டுள்ளாராம் விசிக தலைவர் திருமா. அதாவது ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி திருமாவளவனின் பிறந்த நாள். இந்த நாளை ஒவ்வொரு வருடமும் தமிழர் எழுச்சி நாளாக விசிக கொண்டாடி வருகின்றனர். இந்த வருடம் திருமாவின் பிறந்த நாளை தமிழ் தேசிய எழுச்சி மாநாடாக நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. திமுக கூட்டணியிலிருந்து விலகி தாவேக அரசுக்கு ஆதரவு அளித்ததுடன் விஜயின் அமைச்சரவையிலும் விசிக பங்கெடுத்துள்ள நிலையில் வருகிற முதல் பிறந்த நாள் என்பதால் தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டை பிரம்மாண்டப்படுத்த திருமாவளவன் முடிவு செய்துள்ளார். அந்த வகையில் இந்த மாநாட்டிற்கு முதல்வர் விஜயை அழைக்க வேண்டும் என விருப்பப்படுகிறார் திருமா. இதை பற்றி கட்சியின் சீனியர்களிடம் அவர் விவாதிக்க விஜயை வைத்து தனது புத்தக வெளியீட்டு விழாவை நடத்துகிறார் வைகோ. இந்த விழா டெல்லியில் நடப்பதால் தேசிய அளவில் வைகோவும் விஜயும் கவனம் ஈர்ப்பார்கள். அதே பாணியில் தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டிற்கு விஜயை அழைக்கலாம். அவர் வருவதன் மூலம் மேடையில் நீங்களும் முதல்வரும் ஒரு சேர கைகளை உயர்த்தும் போது அது தமிழகத்திற்கும் டெல்லிக்கும் ஒரு மெசேஜை சொல்வது போல் இருக்கும் என சொல்லியுள்ளனர் மூத்த நிர்வாகிகள். இதனை உள்வாங்கிக் கொண்டுள்ள திருமா விரைவில் விஜயை சந்தித்து மாநாட்டிற்கு அழைப்பு விடுப்பார் என்கின்றனர் விசிகவினர். ஆனால் தமிழகத்தின் தவிர்க்க முடியாத அரசியல் சக்தி நாங்கதான். விசிக இல்லாமல் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க முடியாது என்று சமீப காலமாக திருமா சொல்லி வருவதை விஜய் உட்பட அவரது ஆலோசகர்கள் கவனித்து வருகின்றனர். குறிப்பாக நாங்கள் இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாது என்ற அவரது பேச்சு நம்மை நோக்கி சொல்லப்பட்டதா அல்லது பொதுவான கருத்தாக சொல்லப்பட்டதா? பொதுவாக சொல்ல வாய்ப்பில்லை. அதற்கான அரசியல் சூழலும் தற்போது இல்லை. பிறகு ஏன் அடிக்கடி அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று ஆலோசகர்கள் அலசி கொண்டிருக்கிறார்கள். சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு ஆதவ் அர்ஜுனா ஏற்பாட்டில் நடந்த நூல் வெளியீட்டு விழாவில் மேடையை திருமாவும் விஜயும் பகிர்ந்து கொள்வதாக இருந்தது. திமுகவின் தலையீட்டில் திருமா அந்த விழாவை புறக்கணித்தார். தற்போது விசிக ஏற்பாட்டில் நடக்கும் தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டில் விஜய் கலந்து கொள்ளும் பட்சத்தில் விஜயும் திருமாவும் ஒரே மேடையில் நிற்பதன் மூலம் திமுக தலைமைக்கு ஒரு செய்தியை சொல்வதாக அமையும் என்பதாகவும் விசிக தரப்பில் பேசப்படுகிறது. இருவரும் ஒரே மேடையில் தோன்றினால் அந்த மாநாட்டில் பேசும் ஆதவ் அர்ஜுனா தனது புத்தக வெளியீட்டு விழாவை திருமாவை கலந்து கொள்ள விடாமல் திமுக தடை போட்ட விவகாரத்தை பரபரப்பாக பேசுவார் என்று சொல்லப்படுகிறது.